പറയൂ മോനെ, ഉൻ പ്രശ്നം എന്താ? பொண்ணு தான் சாமி. ஸ்திரீகள் எல்லோருக்கும் ஒரு வகையில் பிரச்சனை தான். அந்த பிரச்சனைலாம் இல்லை சாமி. லைஃப்பில் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காது தான் பிரச்சனை. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வேணும் சாமி. அது எதுக்கு நீ இவ்வளோ வந்தது? இல்லை, நீங்கள் நினச்சா ஈஸியாக முடிச்சிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஏய் போய்க்கோடா. சாமி சாமி சாமி, நான் சொல்கிறத முழுசாக கேட்டு அப்புறமா என்ன போய்க்குன்னு சொல்லுங்கள் சாமி. சரி പറയൂ. ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு பேய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு சாமி. எந்த பேய்? அது ஒரு கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள் பேய் சாமி. எந்த பிரச்சனை பண்ணுது சாமி? நான் எந்த பொண்ணுகிட்ட க்ளோஸாக நெருங்கி பழகினாலும் அது ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுடுது சாமி. டீட்டெயில் ஆகிட்டு പറയൂ. அதாவது சாமி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சான ஒரு பொண்ணு, ரிச் கேர்ள் மாதிரி ரிச்சாக இருப்பா, என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. 3 மாதம் 24/7 அவளோட சேட் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி, ஒரு நல்ல நாளோதமா மீட் பண்ணலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன். அவளும் வந்தா. சாச்சா, இவ இல்லை, இவ ஆர்டர் எடுக்க வந்தவ. இவ தான் என் உசிர் எடுக்க வந்தவ. நான் சொன்ன ரிச்சா. அவ கூட பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. அவ பார்த்த ஒவ்வொரு பார்வையும் என்னை நறுக்கு நறுக்குன்னு 2 துண்டா வெட்டின மாதிரி இருந்துச்சு. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஸ்வீட்டா இருந்துச்சு. மொத்தத்துல அவ கூட இருக்கும்போது சென்னை வெயிலும் சுவிட்சர்லாந்து மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவ என்கிட்ட சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, ஐ லவ் யூ. அப்பதான் நான் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஐயோ இருங்க, நான் தொடச்சு விடுறேன். நானே தொடச்சுக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சூப்பரா இருக்குல்ல? நல்ல வேளை, உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீப்பா பிஹேவ் பண்ற இப்படி வெக்கமா இல்ல? ஏன், இதுல என்ன இருக்கு? நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவ என்னை திட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது ஒரு பேயின் செயல், நீ எப்படி கண்டுபிடிச்சோ? இந்த மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு சாமி. நானும் பல வகையாக அடி வாங்கியிருக்கேன். நமக்கு நல்லது பண்ணுறவங்க யாருன்னு தெரியுதோ தெரியலையோ, நமக்கு கெட்டது பண்ணுறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். இந்த பேய்க்கு நான் பொண்ணுங்களோட க்ளோஸாக இருக்கிறதே பிடிக்கல. கடைசியாக அந்த பேய் என்ன செஞ்சது? 3 நாள் முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சுமாரான அழகு, ஆனால் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு அம்மா சொன்னாங்க. பசிக்கு ஆசி பிரியாணி கிடைக்காட்டியும் அம்மா உணவகத்திலேயாவது சாப்பிடலாமேன்னு நானும் பொண்ணு பார்க்க ஒத்துக்கிட்டேன். உஷாரா இந்த வாட்டி அந்த பேக்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த பொண்ணை கோவிலுக்கு வர சொல்லியிருந்தேன். அவளும் வந்தா. ஹலோ, சொல்லுங்க, வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அதுவா, கோயிலுக்கு வெளியில பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது வாங்க வந்து. தோ ஒரே நிமிஷம் இருங்க, தோ வந்துட்டேன். பொங்கலா? கட்டிக்க போறவனை விட கோயில் பிரசாதம் தான் முக்கியம்னு முன்னாடி போயிட்டா. இவளா நமக்கு பொண்டாட்டின்னு ஒரு செகண்ட் கோபமா யோசிச்சேன். ஆனா இந்தாங்க, உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கியூல நிக்காம நமக்கு பொங்கல் கிடைக்குதுன்ற ஒரே சந்தோஷத்துல என்ன நானே தேத்திக்கிட்டேன். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவ பொங்கல் சாப்பிட்ற அழகை பார்த்தா தூக்கமே போயிடும். அவ்வளோ ஒரு அழகு.
பொங்கல் முடியறதுக்குள்ள நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நான் இப்போவே உங்களை கட்டிக்க ரெடி. சீச்சி, அது எப்படி எல்லார் முன்னாடியும்? ஹலோ, நான் அந்த கட்டிக்கிறத சொல்லுங்க. நான் இப்போவே உங்களை கைப்பிடிக்க ரெடின்னு சொன்னேன். ஐயோ, கையெல்லாம் எச்சியா இருக்கு, கழுகிட்டு வந்துடுறேன். இதுல எங்கானு பேய்? நான் கோயிலுக்குள்ளே இருந்ததுனால அதோட ப்ரெசன்ஸ் அங்கே தெரியல. ஆனால் கோயிலை விட்டு வெளியே வந்ததும் நான் ஷூ போட போனப்போ அந்த இன்விசிபிள் பேய் அவ காலை கடிச்சிருச்சு. நான் தான் கடிச்சேன்னு நினச்சிட்டா. அது வேற செருப்பு ஒரு இடமா போச்சா. கடிச்சு வைக்கிறேன், fraud. சீ, அதான் செருப்பாலையும் நிறுத்துமா, நான் சொல்றது கேளுமா. இதுல கல்யாணம் வேற. இப்படி அந்த அடல்ட்ஸ் ஒன்லி பே பண்ற சிலுமிஷ்டுக்கெல்லாம் நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன் சாமி. நீங்க தான் சாமி ஏதாச்சும் பண்ணணும். பேடிக்கண்டா, நான் உனக்காக ஒரு பிரசன்னம் பார்த்து ஒரு வழி கண்டுபிடிക്കാം கேட்டோ. ஆமா சாமி, இதுக்கு எதுக்கு நீங்க பிரசன்னாவை போய் பார்க்கணும்? ஷூ. ஏய், அந்த ஷூவை போட போய் தாண்டா அடி வாங்கினேன். ஓ அதுவா, சாரி சாமி. ஏங்க, சாமி தாயப்பாசாட போறாரா? பரமபாதம். ஓஹோ. എനിക്ക് ഈ പ്രശ്നത്തിലൊന്നും കിട്ടിയിട്ടില്ല. என்ன சாமி, தாயம் ஒழியா? മോനെ, എനിക്ക് വേറെ വഴി തെരിയില്ല. എനിക്ക് ഇപ്പോൾ തന്നെ ഒരു ലൈവ് ഡെമോ വേണം. என்ன சாமி? ആ പേയ് നിന്നെ എന്ത് ചെയ്യുമെന്ന് ഞാനൊന്ന് നോക്കട്ടെ. அது ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த போய் தானா வரும். പെൺകുട്ടിയോ? சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க சம்சாரம் வீட்டில் இருக்காங்கல்ல? ഏയ്, என் கோபத்தை கலறினால் உண்மையில் ഞാൻ കളറിയാടും. சரி 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 சரி. வேற என்ன செய்யறது சாமி? കുഴപ്പമില്ല, അത് ഞാനേ അറേഞ്ച് ചെയ്യും. சரளா, இங்க அவசரமா வர முடியுமா? சரளா கிட்ட மட்டும் சரளமா தமிழ் பேசுறான். சரளா நீ 5 நிமிஷத்துல ഇവിടെ എത്തും. சாமி, சரளா செமையா இருக்குமா? ஏய், നിങ്ങൾ രണ്ടുപേരും പുറത്തു പോ. என்ன கோபி, இன்னைக்கு இங்கேயே வா. இங்க பூஜை மட்டும் தானே பண்ணணும். இந்த வாட்டி ஃபோன் பண்ணியது எனக்கு கிடையாது, இவரு எந்த கிளைண்ட். நீ என்னோட ரெகுலர் கிளையண்ட், உன்னோட கிளையண்ட் எனக்கும் தானே கிளையண்ட். சாமி, എന്താ മോനെ? ரொம்ப சையா இருக்கு, கொஞ்சம் எள்ளி நிக்கிறீங்களா? ഡാ പട്ടി മോനെ, നിന്റെ പ്രോബ്ലത്തെ സോൾവ് പண்றதுதான் இவளை கூப்பிட்டது. நீ அவளை டச் பண்ணு. ஓகே சாமி. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. അയ്യോ, എന്റെ അമ്മേ രക്ഷിക്കണേ. ஐயோ, കൈ വെക്കി, இன்னொரு കൈ വെക്കി. வைக்கிற சாமி. ഏയ്, അയ്യോ, അമ്മേ ഭഗവതി അമ്മേ. யோ, என்ன பார்த்துட்டு இருக்க? ஐயோ,
பெண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியும். ரேப்பா? நானா? நீ வேற சாமி, தொட்டதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தல. இதில் நான் எங்க ரேப் செய்யறது? പക്ഷേ இப்படி ஆயி அது தெரியாம தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் சாமி பரிகாரம்லாம் செஞ்சு என்னை ഞാൻ காப்பாற்ற. ചെയ്യും. ഇത് എന്റെ മാന്ത്രിക ശക്തിക്ക് ഒരു സവാലാണ്. ഞാൻ നിന്റെ പ്രോബ്ലത്തെ തീർക്കും. ഡാ സോമ, സ്വാമി ഇവിടെ വീഴുന്ന കല്ലെട്. ആകട്ടെ സ്വാമി. சாமி என்ன சாமி? 2 வருஷம் முன்னாடி நீ ரொம்ப கேவலமான ஒரு பிரச்சனை பண்ணியாச்சு. അതിന്റെ പ്രതിഫലമാണ് இப்போ நீ அனுபவிക്കുന്നത്. அது എന്താന്ന് நான் சொல்றேன். சோனி, வர வர இந்த இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்களும் ரொம்ப ஏமாத்துறானுங்கடா. அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சுடா. இறங்கிடுச்சுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இரு. பிஸ் அடிக்க போறியா? ஏய் என்னடா புதர் இப்படி ஆடுது? என்னதுடா அது? இரு நான் என்னன்னு பார்க்குறேன். சீன் கேட்டல, நாயும் லவ் பண்ற சீன். நானே கடுப்புல இருக்கேன். புரிஞ்சுப்பா சிப்பா ஓன்னு சொல்றேன், சொல்ல கேட்காம இது உண்மை. டேய் சொன்னா கேளுடா, அடிக்காதடா அத. ആ ആൺനായ അങ്ങേ മരിച്ചു പോയി. அப்போ அந்த பொட்ட நாய் അത് ரொம்ப മുഖ്യം. ആ ആൺനായുടെ ആത്മാ ഉന്നിയെ സുത്തുது. നീ എന്നോട് പറഞ്ഞ കഥയിലെല്ലാം മുട്ടിക്ക് കീഴെ தான் അറ്റാക്ക് നടக்குது பாரு. അത് കാരണം ആ പേയ് ഒരു ഇൻവിസിബിൾ നായിന്റെ പേയാണ്. சாதாரண நாய் மேல கல்லெறிஞ்சது ஒரு தப்பா? നിശ്ചയം തപ്പാണ്. നീ ഉല്ലാസമായിരിക്കുമ്പോ ഉന്മേൽ யாராவது കല്ലെറിഞ്ചാ ഉനക്ക് കോപം വരില്ലേ? ആ കോപമേ ആ നായിന്റെ കോപം. ஆனா சாமி, அதுக்காக அந்த நாய் என்ன எந்த பொண்ணுகிட்ட நெருங்கூடாம பண்ணுது? அது மகா பாவம் இல்லையா? ഇല്ല, ആ നായിന്റെ മരണമേ മഹാപാപം. ആ നായ കന്നി കഴിഞ്ഞിട്ടില്ല. നീ കല്ലുകൊണ്ടെറിഞ്ഞതാണല്ലോ മരിച്ചത്. ആ നായിന്റെ ആത്മ ഉണ്ണിയും കന്നി കഴിയ വിടാത്. ഇത് സത്യം. ஐயோ சாமி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. நீங்க தான் சாமி என்ன எப்படியாவது காப்பாத்தணும். പേടിക്കണ്ട, നിന്നെ എപ്പോഴെങ്കിൽ ഞാൻ കന്നി കഴിയ വെക്കും. ஐயோ நீங்களா? ஒன்று வேணாம் சாமி, நான் இப்படியே இருந்துடுறேன். வேணா ആ പ്രാന്ത, ഞാൻ കാലഭൈരവ ശാന്തി ചെയ്യണം. சாந்தியே செய்யணுமா? அது யார் சாமி சாந்தி? ഓ, നിന്റെ മതി കെട്ടുപോയി. ഞാൻ പറയുന്നത് കാലഭൈരവ ശാന്തി പൂജ ചെയ്യണം. போய் செஞ்சிருங்க சாமி, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். സർവേശ്വരോ ഈ പഴത്തെ കൊണ്ടുപോയി അറേബ്യൻ കടലിൽ പോട്. ഇதை கொண்டு போய் பே ஆஃப் பெங்காலில் போட்டு வா. சரி சாமி. உப்பு வேணும், சால்ட் வேணும், இது- ஐஸ் வேணாம். ஐயோ இது வேணாம் சாமி. ഇത് കുടി. എന്താ മോനെ, ഇനി നിന്റെ കണ്ണി കഴുകയിൽ യാതൊരു കുഴപ്പമില്ല. சாமி ரொம்ப நன்றி சாமி. ആയിക്കോട്ടെ.
சாமி அந்த நாயோட ஆத்மா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அதை സാന്തിപ്പെടുത്തുனீங்க? ഞാൻ ആ നായിന്റെ ആത്മാവിനെ സുബ്രഹ്മണ്യത്തിക്കുൾ ലെമൺ ജ്യൂസ് വഴി ഐക്യം ചെയ്തു. ഇനി സുബ്രഹ്മണ്യം വേര് ആ നായ വേറെ അല്ല. இந்த സമയം ആ നായിന്റെ ആത്മാവ് സുബ്രഹ്മണ്യം ആത്മാവിക്കുൾ കളതു. സുബ്രഹ്മണ്യം കന്നി കഴുകയിൽ ആ നായിന്റെ ആത്മാവ് തന്നാലെ ശാന്തി അടയും. ഇത് സത്യം.